லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. மனமாற மன்னிக்காவிட்டால். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்றார் இயேசு. ஒருவரை மன்னித்தல் என்பது மேலோட்டமான செயல் அன்று. அது மனதார, மகிழ்வாக, மதிப்பாக செய்ய வேண்டிய மனிதாபிமானச் செயல். ஒப்புக்கு மன்னித்துவிட்டு ஓரம் கட்டுவதும், ஒரு நாள் வரும் ஒருகை பார்க்கலாம் என நினைப்பதும் நம்மையே நாம் மன்னியாததாகும். 1000 தவறுகளை செய்துவிட்டு அறியாமல் ஒரு தவறு செய்தவரை பாடாய்ப்படுத்தும் பண்பாடு கொண்ட இச்சமூகத்தில் இயேசுவின் மனதார மன்னிக்கும் கூற்று ஒட்டுமொத்த மானுட பேணலின் நாற்று. வாரம் ஓர் அலசல். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. உலகளவில் ஆண்டுக்கு 1 கோடி மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கின்றார்கள் என்றும், மக்கள் இறப்பதற்கான காரணியில் மாரடைப்பிற்கு அடுத்து 2வதாக புற்றுநோய் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உலக அளவில் உயிரிழக்கும் ஒவ்வொரு 6 பேரில் ஒருவர் புற்றுநோயால் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் புற்றுநோய் குறித்த சரியான விழிப்புணர்வு இல்லாததே உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் எனவும் தெரிவித்துள்ளது. 2018 ஆண்டு புற்றுநோய் காரணமாக 96 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2022 ஆண்டில் ஏறக்குறைய 2 கோடி பேர் புதிதாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதில் 97 லட்சம் நபர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 ஆண்டுகளில் 5 கோடியே 35 லட்சம் பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டது. அதில் 9 ஆண்களில் 1 ஆண் என்ற வீதத்திலும் 12 பெண்களில் 1 பெண் என்ற வீதத்திலும் உயிரிழந்துள்ளதாக புற்றுநோய் ஆராய்ச்சிக்கான அனைத்துலக அமைப்பு தெரிவித்துள்ளது. 2050 ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 கோடியே 50 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கும் எனவும், இது 2022 ஆண்டில் இருந்த பாதிப்பை விட 77 விழுக்காடு அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகையிலை பழக்கம், மது, அதீத கொழுப்பு கொண்ட உணவு பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் புற்றுநோய் பாதிப்பு அதிகரிப்பதற்கு காரணமாக கூறப்படுகின்றது. உயிரை பறிக்கும் புற்றுநோய் குறித்த அச்சம் என்பது இயல்பான ஒன்று. ஏனெனில் உலகில் கண்டறியப்பட்டுள்ள நோய்களில் மிகவும் கொடிய நோயின் பட்டியலில் புற்றுநோயும் ஒன்று. இருப்பினும் தற்போது பல்வேறு வகையான புற்றுநோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் அளவிற்கு மருத்துவத் துறையானது வளர்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களை இறப்பிலிருந்து காக்க இயலும். ஆகவே அச்சம் என்பது அவசியமற்றது. 1993 ஆண்டு ஜெனீவாவில் புற்றுநோயை கட்டுப்படுத்த அனைத்துலக புற்றுநோய் கட்டுப்பாட்டு அமைப்பு நிறுவப்பட்டது. இது உலகம் முழுவதிலும் புற்றுநோயை வேரோடு ஒழிப்பதற்கும் மருத்துவ ஆராய்ச்சியை முன்னேற்றுவதற்கும் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். இந்நிலையில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட அதே ஆண்டில் ஜெனீவாவில் முதல் அனைத்துலக புற்றுநோய் தினம் கொண்டாடப்பட்டது. இதை அடுத்து இந்த பெரும் முயற்சியினை புற்றுநோய் சங்கங்கள்,
சிகிச்சை மையங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களும் ஆதரித்தன. அதைத் தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற புற்றுநோய்க்கு எதிரான முதல் உலக உச்சி மாநாட்டில் உலக புற்றுநோய் தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட வகையான புற்றுநோய்கள் இந்த உலகை சூழ்ந்துள்ள நிலையில் பல வகையான புற்றுநோய் பாதிப்புகள் இருந்தாலும் அதில் பாதிக்கும் மேற்பட்டவை தடுக்கக்கூடியவையாகும். ஆண்கள் பெரும்பாலும் புரோஸ்டேட் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் ஆகிய புற்றுநோய்களால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். பெண்கள் பெரும்பாலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகின்றனர். மார்பக புற்றுநோய் என்பது புற்றுநோயிலேயே உலக அளவில் 2வது இடத்தை கொண்டிருக்கின்றது. அடுத்து புகைப்பிடித்தல் பழக்கத்தால் பெரும்பாலானோர் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். கருப்பையக புற்றுநோய் என்பது எண்டோமெட்ரியல் கேன்சர் என்றே அறியப்படுகின்றது. பெண்களின் கருப்பையை தாக்குகிறது. மேலும் தொண்டையில் வளரும் தேவையற்ற செல்களால் தைராய்டு புற்றுநோய் வளர்ச்சியடைகின்றது. உலகளவில் பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய புற்றுநோய்களில் முதல் இடத்தில் மார்பக புற்றுநோயும் 2ஆம் இடத்தில் கருப்பை வாய் புற்றுநோயும் உள்ளன. புகையிலை, வாழ்க்கை முறை மாற்றம், மோசமான சூழல் என பலவிதமான காரணங்களால் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுகின்றது. இந்நிலையில் உலக அளவில் பெரும் அபாயமாக வளர்ந்து வரும் காலநிலை மாற்றமும் புற்றுநோய் காரணியாக மாறியுள்ளதாக அண்மை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் கூற்றுப்படி புவியின் வெப்பநிலை சுமார் 1.2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பசுமை குடில் வாயுக்களை அதிகமாக வெளியேற்றும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை பிடித்திருப்பதாக உலக வள நிறுவனம் பட்டியலிட்டுள்ளது. உலகமயமாக்கலுக்குப் பிறகு இந்தியா வேகமாக முன்னேற்றம் அடைந்து வருகின்றது. விவசாயம், வருவாய், தொழில்துறை, அறிவியல் போன்ற பல்வேறு துறைகளில் வளர்ச்சி கண்டாலும் அனைத்திற்கும் முதுகெலும்பாக இருக்கும் சுற்றுச்சூழலுக்கு வீழ்ச்சியே என்று இதுவரையிலான ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, சூழலியல் பாதிப்பு மட்டுமன்றி மக்களின் வாழ்க்கை முறை, ஆரோக்கியம் ஆகியவற்றையும் இந்த பிரச்சனைகள் பாதிக்கின்றன. காலநிலை மாற்றத்தால் மக்களுக்கு இதய நோய், மூச்சுத் திணறல் போன்ற நுரையீரல் சார்ந்த பல பிரச்சனைகளோடு புற்றுநோயும் வர காரணமாக இருக்கின்றது என்று புற்றுநோய் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். காலநிலை மாற்றத்தால் உலகின் வெப்பநிலை அதிகரித்துள்ளது. இதனால் கோடை மற்றும் மழை காலங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இயற்கை சீற்றங்கள், வெள்ளம், புயல் போன்றவை அதிக அளவில் நிகழ்ந்ததால் மக்களின் வாழ்க்கை நடைமுறை, பயிர் விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கலப்படமான தரமற்ற நீர் மற்றும் உணவை உண்ண மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் பல்வேறு நோய்த் தொற்றுக்கள், உடல் பருமன் ஏற்பட்டு வயிறு, குடல், மண்ணீரல் போன்ற உறுப்புகளில் புற்றுநோய் ஏற்பட வழிவகுப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று கூறுகின்றது. புவி வெப்பமடைதலால் சூரியனின் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களில் இருந்து உயிர்களை காக்கும் ஓசோன் படலத்தில் பெரிய ஓட்டை ஏற்பட்டிருப்பதாக நாசா ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த புற ஊதா கதிர்கள் அதிகம் தோலில் படும்போது மெலனோமா, தோல் புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர் வல்லுநர்கள். காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்ளாமை, உடற்பயிற்சி செய்யாமை, புகையிலை, மதுப்பழக்கம், உடல் எடையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளாமை உள்ளிட்ட காரணங்களால் 3இல் 1 புற்றுநோயால் உயிரிழக்கின்றார். புற்றுநோய் உயிரிழப்புகளில் புகையிலை பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சராசரியாக 22 விழுக்காட்டு புற்றுநோய் உயிரிழப்புகளுக்கு புகையிலை பொருட்கள் காரணமாகின்றன. பசுமை குடில் வாயு வெளியேற்றப்படுவதை தவிர்க்க முடிந்தவரை புதை படிம எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைத்து புதுப்பிக்க வல்ல ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். காடுகளின் பரப்பளவை பாதுகாப்பதோடு மேலதிக மரங்களை நட வேண்டும். உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் வாழ்க்கை நடைமுறையிலும் நேர்மறை மாற்றங்களை கொண்டுவர வேண்டியது அவசியம்.
மது மற்றும் புகைப்பழக்கத்தை தவிர்த்து சத்தான உணவு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். தற்போதைய காலத்தில் நாம் மேற்கத்திய உணவு பழக்கத்தை பின்பற்றி வருகின்றோம். அதை தவிர்த்து நமது வாழ்விடத்தின் காலநிலைக்கு ஏற்ப நார்ச்சத்து மிகுந்த ஆரோக்கியமான உணவு வகைகளை உண்டு உடற்பயிற்சி செய்தால் நோயற்ற வாழ்வை வாழலாம். 40 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் 6 மாதங்களுக்கு ஒருமுறை மருத்துவரின் ஆலோசனைப்படி உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம். சீரான, ஆழ்ந்த, தேவையான அளவு தூக்கம் வேண்டும். கார்பனேட்டட் குளிர்பானங்கள், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. புகைப்பிடிப்பவரின் அருகில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். பூச்சிக்கொல்லி தெளித்த உணவை தவிர்க்கலாம். அழகு சாதன பொருட்களை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் டப்பாக்களில் உணவை அடைத்து எடுத்துச் செல்வதையும் அவற்றை சாப்பிடுவதையும் தவிர்க்கவும். உடலில் தேவையில்லாத கட்டிகள் உண்டாகும்போது வலி இல்லாவிட்டாலும் கட்டிகள் குறித்து மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். பசியின்மை, திடீர் எடை இழப்பு, ஜீரணக் கோளாறுடன் கூடிய வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், தொடர் இருமல், மாதவிடாய் இல்லாத சமயத்திலும் உதிரப்போக்கு போன்ற பிரச்சனைகள் என்றாலே புற்றுநோய்தான் என்ற உறுதி இல்லை என்றாலும், ஆனால் இவையும் புற்றுநோய்க்கான ஆரம்பகால அறிகுறி என்பதால் எச்சரிக்கை அவசியம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைய சூழலில் புற்றுநோய்க்கான சிகிச்சைகளும் மருந்துகளும் புதிதாக கண்டறியப்பட்டு வருகின்றன. ஆனாலும் ஆண்டொன்றுக்கு இந்தியாவில் 12 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். 7 லட்சம் பேர் புற்றுநோயால் உயிரிழக்கின்றனர். பொதுவாக 30 முதல் 50 வயதிற்கு உட்பட்டவர்களே புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். உலக நலவாழ்வு நிறுவனம் 2030ஆம் ஆண்டுக்குள் புற்றுநோயால் ஏற்படும் உயிரிழப்பை பாதியளவாக குறைப்போம் என்று உறுதிமொழி எடுத்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான புற்றுநோய் எதிர்ப்பு கருப்பொருளாக தனித்துவத்தால் ஒன்றுபட்டது என்பதை எடுத்து 3 ஆண்டுகளுக்கான பிரச்சாரத்தை கொண்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அதிலிருந்து மீண்டவர்கள், அவர்களோடு பணியாற்றுபவர்கள் என இவர்களின் வாழ்க்கை பாதை அனுபவங்களை பகிர்தல், நோயாளிகளுக்கான தனிப்பட்ட அக்கறையுடன் கூடிய சிகிச்சை முறைகள், ஒரு பக்கம் மருத்துவத்துடனும் மறுபக்கம் அக்கறையுடனும் கருணையுடனும் அவர்கள் நடத்தப்படல் என பல்வேறு பரிந்துரைகளுடன் அடுத்த 3 ஆண்டுகளுக்கான திட்டத்தை பரிந்துரைத்துள்ளது உலக நலவாழ்வு அமைப்பு. நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் காக்கும் கடமை உணர்வுடன் நம் செயல்பாடுகள் துவங்கட்டும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை ஆராதனை. பிப்ரவரி 4 சிறப்பிக்கப்படும் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் குறித்த வாரமோர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நமது இதயங்கள் அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு எனும் 3 நிலைகளில் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும், இவை 3ம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை அம்சங்கள், திருப்பயணிகளாக வாழ்க்கை பயணத்தில் நம்மை தூய ஆவி வழிநடத்தும் வழிகள் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 3 திங்கட்கிழமை வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் ஸ்கந்தினாவி எனும் வடக்கு ஐரோப்பாவின் நாடுகளான ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து ஆகிய நாடுகளைச் சார்ந்த திருப்பயணிகள் ஏறக்குறைய 1200 பேரை சந்தித்து உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த யூபிலி ஆண்டில் நமது எதிர்நோக்கு பலப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், எண்ணிக்கையில் சிறிய அளவாக ஸ்கந்தினாவி பகுதியில் தலத்திரு அவை இருந்தாலும் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் என்றும் கூறினார். வெடிகுண்டுகளுக்கு குழந்தைகள் பலியாவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், குழந்தையின் வாழ்க்கைக்கு முன்பு வேறு எதுவும் மதிப்பற்றது, குழந்தைகளை கொல்வது என்பது எதிர்காலத்தை அழிப்பது என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 3 திங்கட்கிழமை வத்திக்கானின் கிளெமென்தீனா அறையில் அவர்களை அன்பு செய்வோம், பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கான உரிமைகள் உச்சி மாநாட்டின் தொடக்கத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், வளமை மிகுந்த உலக நாடுகள் கூட குழந்தைகளுக்கான அநீதியிலிருந்து விடுபடவில்லை என்றும் எடுத்துரைத்தார். இன்றும் லட்சக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கை வறுமை, போர், பள்ளிக்கு செல்ல இயலாமை, அநீதி, சுரண்டல் ஆகியவற்றால் அடையாளப்படுத்தப்படுகின்றது என்றும், மிகவும் வறுமையான நாடுகள், போர் மற்றும் மோதல்களால் துன்புறும் நாடுகள் போன்றவற்றில் வாழும் சிறார் மற்றும் இளையோர் கடினமான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்றும் கூறினார் திருத்தந்தை. கடவுள் 4 சுவர்களுக்கு மத்தியில் வாழ்பவர் அல்ல, மாறாக மக்கள் மத்தியில் ஒரு மனிதராக பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தல் நிகழ்வானது எடுத்துரைக்கின்றது என்றும், இதுவே இயேசுவின் புதுமை என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை அர்ப்பணிக்கப்பட்ட துறவியருக்கான உலக நாளை முன்னிட்டு வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவருக்கும் வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், லூக்கா நற்செய்தியில் உள்ள இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தல் பகுதி குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தார். வாழ்க்கை என்பது கடவுளிடமிருந்து வருகின்றது என்பதை நினைவூட்டுவதற்காகவும், இஸ்ரேல் மக்கள் தொடக்க முதல் செய்து வந்த பழக்க வழக்கங்களை திருக்குடும்பம் செய்து வந்தது என்பதை எடுத்துரைப்பதற்காகவும் இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தல் நிகழ்வானது நற்செய்தியில் விவரிக்கப்படுகின்றது என்றும், அப்போது இதுவரை நடக்காத ஒரு செயல் நடைபெறுகின்றது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. முதியவர்களான சிமியோன், அன்னா இருவரும் இயேசுவை பற்றி இறைவாக்குரைத்து கடவுளை புகழ்கின்றார்கள் என்றும், எருசலேமின் மீட்பிற்காகவும் கடவுளின் வருகைக்காகவும் காத்திருந்த மக்களுக்கு அவரை குறித்து எடுத்துரைக்கின்றார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை. வாழ்க்கையை கொண்டு செல்லுதல் உலகத்திற்கான எதிர்நோக்கு என்ற கருப்பொருளில் இத்தாலியில் சிறப்பிக்கப்படும் வாழ்க்கைக்கான நாளில் வாழ்க்கை என்ற கொடையை மகிழ்வுடன் வரவேற்று தன்னார்வ மனம் கொண்டு உழைக்கும் குடும்பங்களுக்கு நன்றி என்றும், குழந்தைகளை இவ்வுலகிற்கு கொண்டுவர இளம் தம்பதிகள் அஞ்ச வேண்டாம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஜெப விண்ணப்பங்களின் போது இவ்வாறு எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், வாழ்விற்கான இத்தாலிய இயக்கத்தின் 50ஆம் ஆண்டிற்காக தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அவர்களை அன்பு செய்வோம், பாதுகாப்போம் என்ற தலைப்பில் வத்திக்கானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கான உரிமைகள் குறித்த உச்சி மாநாடு பிப்ரவரி 3 திங்கட்கிழமையுடன் நிறைவிற்கு வர இருப்பதை எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், சிறியவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் மிக முக்கியமான பிரச்சினைகளை உலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு தனித்துவமான வாய்ப்பாக இம்மாநாடு இருக்கும் என்று கூறி, அது வெற்றியடைய தன்னோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என திருப்பயணிகளிடம் கேட்டுக்கொண்டார். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்ற இறைவார்த்தை இயேசுவை இறை தந்தையின் திருவுளத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவராக வெளிப்படுத்துகின்றது என்றும், மணமகனின் முன் செல்லும் மணப்பெண்களாக அவரது ஒளியால் சூழப்பட்டவர்களாக துறவரத்தார் தங்களை புனிதப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 1 சனிக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட துறவியர் உலக நாளுக்கு முந்தைய நாள் மாலை வழிபாட்டிற்கு தலைமையேற்று உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் 3 துறவர வார்த்தைப்பாடுகளை ஏற்று வாழும் ஆண் பெண் துறவியர் உலகிற்கு ஒளியை கொண்டு வருபவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் கூறினார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.